அஜித்தை பார்த்து சில பேர் கேட்குறாங்க, அஜித் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உயிர் நண்பன் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. விஜயோட கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரையும் சொல்லிட்டாரு. விஜய் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்படின்னு எந்த கட்சிகள் கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் வர 2024 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. விஜய் சினிமா ஒரு தொழிலாக இருந்துச்சு, ஆனால் அரசியல் ஒரு தொழில் இல்லை அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. அடுத்து அஜித், நீங்கள் எப்போ நம்ம தமிழ்நாட்டை ஆள போகிறீங்க, அஜித் எப்போ கட்சியை ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு அஜித்தை பார்த்து சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு அஜித் என்ன சொல்கிறாருன்னா, நாடு நல்லா இருக்கணும்னா நினச்சவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை ஆண்ட முடியுமா? ஒரு நடிகனா நான் என்னோட வேலையை நடிப்பில் மட்டும் காமிச்சிட்ருக்கேன். ஒவ்வொருத்தனும் அவனோட கடமையை நல்லபடியாக செஞ்சாங்கன்னா நாடு பாட்டுக்கு அது பாட்டுக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கும். அவங்கவுங்க கடமையை சரியாக செய்யுங்க. சில பேர் போராடுறீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக. அரசியல்வாதிங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அரசியல்வாதிங்க எங்களுக்கு சரியாக ரோடு போட்டு தரதில்ல, தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதில்ல, வருமானத்துக்கு மேலே ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய மக்கள் தெரு ஓரங்கள்லையும் நடு ரோட்லையும் நின்று போராட்டம் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதுக்கு? காசு வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டுறீங்க, பிற்காலத்தில் வருத்தப்படுறீங்க. அதனால் மக்கள் நல்லா யோசித்து சரியான தலைவனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அஜித் மறுபடியும் அரசியலுக்கு வருவாரா இல்லை விஜய் மட்டும்தான் அரசியல் ஆள போகிறாரா அப்படின்னு.